இந்த 5 ஊர் மணலூர், கஞ்சனூர், கோட்டூர், துகிலி, திருக்கோடிக்காவல் 5 கிராமங்களும் நாம் இந்த கிராமிய விளையாட்டு திருவிழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொள்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா கிராமங்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவரே திருக்குறளை சொல்கிறார். இந்த உழவு தொழில் இல்லை என்றால் நமக்கு உயிர் காப்பது எதுன்னா இந்த உணவு தான். இந்த உணவு இல்லை என்றால் நம்ம உயிர் வாழ முடியாது. கிராமத்தில் இந்த விளையாட்டுகள்லாம் நம்ம காலையில் நம்ம மகளிர்லாம் காலையில் இருந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவது மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுது. ஒரு வீட்டு வாசலில் கோலம் போடுவது என்றால் ஒரு மகாலட்சுமியை வரவழைப்பது, வீட்டுக்கு ஒரு பெரியது நாம் எடுத்துக்காட்டுக தெரிகிறது. அப்புறம் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துலேயும் நம்ம எல்லாம் விளையாட்டு சின்ன பிள்ளைகள் எல்லாம் பம்பரம் கயிறு சுற்றி விளையாடுவது. அதுபோல் நம்ம விளையாட்டும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஒரு விளையாட்டு நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ பந்து விளையாடுதல், கவகுச்சி, பளிங்கு, கெட்டிப்பிள்ளை, கேரம் போர்டு, செக்கு சுட்டுதல், சிட்டிங் கயிறு, சைக்கிள் ஓட்டுவது. சைக்கிளை நம்மெல்லாம் கிராமத்தில் தான் நம்ம சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பார்க்குறோம். எல்லாம் சைக்கிளை நம்ம 2 வீலரில் தான் போயிட்டு டீசல் போட்டு பெட்ரோல் போட்டு தான் மாட்டி ஓட்டி கொண்டு இருக்குது. நம்ம சைக்கிள் காலில் மிதிப்பது சைக்கிள் ஒரு உடல் பயிற்சி, உடல் ஆரோக்கியமாக இருப்பது. நம்மளாம் வாக்கிங் போதாலும் உடல் நடந்து செல்லணும். ஏன்னா தரையில் நம்ம மண் தரையில் நம்ம நடந்து செல்லணும். காலுக்கு அப்போ தான் உடற்பயிற்சி கொடுக்கும். நம்மளாம் மிதியடி போட்டுலாம் நடக்கும், அப்படிலாம் நடக்கக்கூடாது. கிராமத்தில் அந்த காலத்தில் அப்படி தான் நடந்திருக்கிறார்கள். இந்த வெறும் காலில் தான் நடந்து இப்போ வயலுக்கு போகணுன்னா, இப்படி கிராமத்தை வயலுக்கு போகணுன்னா நடந்து தான் போகும். இந்த பகுதியைச் சேர்ந்த 5 கிராம மக்கள் ஒன்றுபடி இந்த ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை தம்பி தலைமையிலே மிகச் சிறப்பாக கலை மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா திருப்பனந்தாளன் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிறது வந்திருக்கேன். இதில் நாங்களும் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த 5 ஊர் கிராம மக்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி செய்யறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கே மறந்து போன கிட்டிப்புல்லு, பளிங்கி, லாக்கு, பனவண்டி, நொங்கு இதெல்லாம் பார்க்க உள்ள சந்தோஷமா இருக்கு. பழைய நினைவுகள் நாங்கள் ஊர்ற மாதிரி இருக்கு. இந்த விளையாட்டுகள் இல்லாதனாலதான் மக்கள் பசங்கள்லாம் நிறைய செல்லுக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டுலாம் தொடர்ந்து நடந்ததுன்னா அவங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், உடல் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லிக்கிறோம். தமிழர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் மறைந்து போன நிறைய விளையாட்டுக்களை நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல நம்மளோட ஒருங்கிணைந்து நம்மளுடைய வாழ்வோட பிணைந்து இருந்த அத்தனை சம்பவங்களையும் இது இந்த மாதிரி மூத்த முன்னோடிகள் எல்லாம் ஒரு 50 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. இவ்வளவு ஒரு சிறப்பான விழாவை ஒரு 5 கிராமம் சேர்ந்து நம்ம அண்ணா தம்பி தலைமையில ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒண்ணு கூட்டி எல்லாரும் சமம், எல்லாரும் அந்த நினைவுகள் அத்தனையும் பகிர்ந்துகிட்டதுங்கிறது எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சியா இந்த அமைஞ்சிருக்குங்கிறதுல கூறிக்கொள்ற பெருமை அடைகிறோம். கலை பண்பாட்டு விழா 5 ஊர்களில் சேர்ந்து நடக்கிறது. 5 ஊர் கிராம மக்களும் இதில் கலந்து கொண்டுள்ளார்கள். பழைய பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் இப்ப செல்ல தவிர்த்து இதுக்கு வரதுக்காக முயற்சியா நடைபெற்று இருக்கு. இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த பனவண்டி, நுங்கு சாப்பிடுறது இதெல்லாம் ரொம்ப பழமையான இது. இப்போ புதிய கலாச்சாரத்துக்கு இல்லாம பழைய கலாச்சாரத்தை திரும்புறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். இது தொடர வேண்டுகிறோம். ரொம்ப ஜாலியா இருந்தேன். நான் பார்க்காத நிறைய கேம் தான் பார்த்தேன். கிளிப்புல பப்பா எல்லாம் விட்டதே இல்லை. ஒரு நாள் வீடியோ கேம் தான் போட்டு பார்த்தேன்.
அப்பதான் ஜாலியா எல்லாமே பண்ணாங்க. இது இன்னும் நாங்க நாள் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நிலம்பவன் கோட்டூர் கிராமம். நான் இந்த நிகழ்ச்சியில இந்த விழாவில் குழு உறுப்பினரா பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழா நடக்கிறதுக்கு முக்கியமான இந்த சிந்தனை ஏற்பட்டது அப்படிங்கிறதே ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு. முதல் நிகழ்ச்சியாக முதல் முறையாக இதை செய்யறதுனால அதை முதல்ல எப்படி துவங்கிறது, அதை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்டமா நாங்கள் ஒரு 3 மாத காலமாக இதற்கு பல ஆய்வு கூட்டங்கள் போட்டு திரு அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில இதை ஒருங்கிணைச்சு இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கு எங்களுக்கு 3 மாத காலம் தேவைப்பட்டது. எல்லா பொருட்களையும் சேகரித்தல், அதுக்கப்புறமா அதை காட்சிப்படுத்துதல், எது விளையாடக்கூடிய உபகரணங்கள், அதற்கான உபகரணங்கள், ஏன்னா மறந்து போன எல்லா விளையாட்டுகளையும் திரும்பி நம்ம ஞாபகப்படுத்தணும். இந்த சமுதாயத்துக்கு எதிர்காலத்துக்கு நம்மளுடைய கலாச்சார விளையாட்டுகள் அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக வைத்துக்கொண்டு இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. இது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரே விதமான உடை அணிந்து பேட்ச் அணிந்து இந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா விளையாட்டுகளுக்கும் விளையாட தெரியாத குழந்தைகளுக்கு விளையாட்டை கற்றுக் கொடுக்கவும், விளையாட தெரிந்தவர்கள் விளையாடி காட்டி அது மாதிரியான நிகழ்வாக சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் நாங்கள் விளையாட்டிய விளையாட்டுகள் இந்த கிராமத்தில் மீண்டும் விளையாடப்படுகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. பழமையான திருவிழாவை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். மணலூர் கிராமத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் விவசாயத்தை சார்ந்தவர்கள், எல்லோரும் விவசாய தொழிலை நம்பியிருக்கக்கூடியவர்கள். நாங்கள் பழமையான காலத்தில் எங்களுடைய சிறு பிள்ளையில் நாங்கள் எப்படி விவசாயத்தில் என்னென்ன கருவிகள் பயன்படுத்தினோம் என்பதையெல்லாம் இப்போ வருகின்ற தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் அதை இங்கே பழைய கருவிகள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பொருட்காட்சியாக வைத்திருக்கிறோம். எல்லா மக்களும் இப்பொழுது வருகின்ற சிறுவர்கள்லாம் பார்த்து மிகவும் ஆர்வமாக பார்க்கிறார்கள். அவர்களும் இதை மேல் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கலப்பை, புழுதி கலப்பை, இதையெல்லாம் பழமையில் நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம் என்பதை போல் அதை இப்பொழுது காட்டுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் அதை ஆர்வமாக பார்க்கிறார்கள். இது ஆண்டுதோறும் பழமையை புதுப்பிக்கின்ற வகையிலே ஆண்டுதோறும் நடத்துவோம். இந்த கிராமங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துவோம் என்று உறுதி கூறுகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை முதல் குவிய துவங்கியுள்ளார்கள். காலையிலே திருவாவடுதுறை ஆதீனம் புத்தளவுக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கான போதிய நிதி எப்படி பெறுவது என்று தெரியவில்லை. பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமைக்குரிய ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவராகவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா கோகா அண்ணாதுரை அவர்களே, இந்த அருமையான ஒரு விழாவினை தன்னுடைய பாலன் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய வைர விழா
60வது ஆண்டு விழாவை எத்தனையோ வகையில் கொண்டாடலாம். ஆனால் அவர்கள் பாரம்பரிய கலைகளை போற்றக்கூடிய ஒரு விழாவாக நடத்த வேண்டும் என்று கருதி செய்ததே அவர்களுடைய பொது நோக்கத்தை மிக நன்றாக காட்டுகிறது. நம்முடைய தமிழனுடைய பாரம்பரிய கலைகள், பண்பாடு, இவைகள் எல்லாம் இன்றைக்கு போற்றப்படுகிறதா புறக்கணிக்கப்படுகிறதா என்ற ஒரு தலைப்பிலே இந்த பட்டிமன்றத்தை அமைத்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய பாரம்பரியமான கலைகளும் பண்பாடும் இன்று போற்றப்படுகிறது என்று பேசுவதற்காக நமக்கு சமய சஞ்சீவியாக வந்து வாய்த்த ஐயா முனைவர் நீலகண்டன் அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயிர் வளர்க்கிற கிராமங்களுக்கு மத்தியில் இப்படி பண்பாட்டை வளர்க்கிற 5 கிராமங்களை மண்ணை தொட்டு வணங்குகிறேன். இது கஞ்சனூர் அல்ல என்றும் நினைவில் போற்றுகிற நெஞ்சனூர். நெஞ்சனூர் நடுவர் அவர்களே, பெருந்தலைவர் காமராசர் எந்த ஊருக்கு போனாலும் அவர் கேட்கிற 3 கேள்வி: இந்த ஊர்ல அரிசி என்ன விலைன்னு, இந்த ஊர்ல கடைசியா எப்ப மழை பெஞ்சதுன்னு, இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் எவ்வளவு தூரம்னு என்ற 3 கேள்வியைத்தான் பெருந்தலைவர் காமராசர் கடைசி வரைக்கும் கேட்டார். காரணம், அரிசி இருக்கிறது என்றால் அது மக்கள் வாங்குகிற விலைக்குள் இருக்க வேண்டும் என்றும், அது வாங்குவதற்காக மழை பொழிய வேண்டும் என்பதுவும், இப்படி வயிற்று பசியை போக்குவதற்கு அரிசி முக்கியம் போல மூளை பசியை போக்குவதற்கு பள்ளிக்கூடம் தேவை என்பதை வளர்த்தெடுத்தவர்கள் நம்முடைய பெருமக்கள், நம்முடைய பெருந்தலைவர்கள். நம்மூர் பேரறிஞர் அண்ணா வெளிநாட்டுக்கு போனாருங்க. ஒரு பெரிய பணக்காரன் அண்ணாவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஆசைப்பட்டான், கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிக்கிட்டு போன பணக்காரன் என்ன பண்ணுனா, இந்த பாருங்க அண்ணா, இது வெள்ளித்தட்டு, இந்த பாருங்க இது தங்கத்தட்டு, இந்த பாருங்க இது வைரத்தட்டு, இந்த பாருங்க இது தாமரத்தட்டு அப்படின்னு ஒவ்வொரு தட்டா காட்டினா சார். காட்டிட்டு, இந்த ஒரு தட்டுல நான் சாப்பிட்டேன்னா மறுபடியும் அந்த தட்டுல நான் மீண்டு சாப்பிட்றதுக்கு 3 மாசம் ஆகும்னா. ஏன்னா அவ்வளவு பெரிய பணக்காரன் அவன் அண்ணா கிட்ட தன்னுடைய பணக்காரத்தை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டான் சார். அண்ணா அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்ப சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஒரு பேண்ட் சட்டை நான் போட்டேன்னா மறுபடியும் அதை போடுறதுக்கு 4 மாசம் ஆகும் அப்படின்னா 4 மாசமா கழட்டவே மாட்டான்னு அர்த்தம் இல்லை. அதை மறுபடியும் போடுறதுக்குன்னா அடுத்தடுத்து இருக்குதுன்னு அர்த்தம். அண்ணா இதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்தவர், மேலேயே நீ பணக்காரன் தான் நானு அப்படின்னா. அண்ணா சொன்னாரு அமைதியா, எங்கூர்ல பணக்காரன் இருக்காயா, நீ ஒரு நாளைக்கு ஒரு தட்டுல சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் 3 மாசத்துக்கு அதை சாப்பிட மாட்ட. என்ன பண்ணுவ, கழுவி கழுவி கமித்தி வச்சிருவ. இந்த பிச்சைக்காரத்தனமெல்லாம் அவங்கிட்ட இருக்காது. அவன் உப்புன்னு எந்திரிச்சிட்டான். அப்படியா, என்ன பண்ணுவான்னார், ஒரு முறை சாப்பிட்டானா அந்த தட்டுல மறுபடியும் வாழ்நாள்லயே திரும்ப சாப்பிட மாட்டான் அப்படின்னார். என்ன ஒரு பெரிய பணக்காரனானா? ஆமான்னார். நான் அவனை சந்திக்கணுமேனார். உன்னையெல்லாம் சந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லடான்னார். ஏன்னா அவன் காலையில தோட்டத்துக்கு போனானா இரவு தாண்டா வீட்டுக்கு வருவான், உன்னெல்லாம் பார்க்க மாட்டான்னார். என்னன்னா சொல்றீங்கன்னா, உன்ன மாதிரி பிச்சைக்காரத்தனமா கழுவி வச்சிருக்க மாட்டான், ஒரு முறை சாப்பிட்டா தூக்கி குப்பையில போட்டுருவான். அவன்தான் வாழை இலையை சாப்பிடுகிற எங்கள் தேசத்து ஏழை விவசாயி என்று அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னார், நீங்க வாழை இலையில இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது, உணவுல ஏதேனும் விஷத்தன்மை இருந்தால் அது வாழை இலை மேலே இருக்கிற பச்சையம் அந்த விஷத்தன்மையை முறித்து விடும் என்று. இயற்கை நம்மை அப்படி ஒரு பணக்காரனா வச்சிருக்குது சார், வச்சிருக்குது. இன்னைக்கு வாழை இலை சாப்பிட்றீங்களா இல்லையா? அந்த எதிரணியில் இருக்கிற 2 பேரும் சாப்பிட்றீங்கல்ல? இல்லைன்னா அப்ப போட்டுறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு வேளை நீங்க வாழை இலையில கை வைக்கிற போது இந்த நாட்டு பண்பாட்டை போற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். இல்லைன்னு சொல்லுங்க, இனிமேல் உங்களுக்கு வாழை இலையே கிடையாது, கிடையாது, கிடையாது. நடுவர் அவர்களே, நீங்க சாதாரணம் இல்லை, நம்ம கிராமத்துக்காரன் சொன்னா சார், மூணே மூணு வரியில விவசாயத்தை சொல்லுவான் சார். அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கும்பா சார். முடிஞ்சது சார். அடி காட்டுக்கு, நெல்லங்கட்டையே இருக்கே, நெல்ல அறுத்தத்துக்கு பிறகு அந்த அடி இருக்கே அது காட்டுக்கு,
உரம். நடு மாட்டுக்கு, அது வைக்கோல், மாட்டுக்கு உணவு. நுனி வீட்டுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அடி காட்டுக்கு தானே போகுது, நடு மாட்டுக்கு தானே போகுது, நுனி வீட்டுக்கு தானே வருது. இல்ல போற்றவில்லைனா நுனிய காட்டுக்கு போட்டுட்டு நடுவை வீட்டுக்கு அனுப்புறோம். நாம என்ன வைக்கோலையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அப்ப அது மட்டும் இல்ல, நண்டு ஓட நெல்லு, நரி ஓட கரும்பு, வண்டி ஓட வாழைனா சார் நம்ம நாட்டு விவசாயி. நம்ம நாட்டு விவசாயி சொன்னா, ஏன்னா நண்டு ஓடுற அளவுக்கு அகலமான பகுதியில அந்த நெல்லுக்கு இடையில இருக்கிற இடைவெளியில நண்டு ஓடுற அளவு தானடா இருக்குன்னு சொன்னான் சார். அவன் வேளாண்மை கல்லூரியில படிக்கல, அவனைத்தான் வேளாண்மை கல்லூரிகள் படித்துக் கொண்டிருக்கின்றன, மறந்துடக்கூடாது. நரி ஓட கரும்புன்னா சார், நரி ஓடுற அகலத்துக்கு தான்யா கரும்பு நடணும், வண்டி ஓடுற அகலத்துக்கு தான்யா வாழை நடணும். வாழை நடணும்னு நாம் பாருங்க. ஒரு செய்தி சொல்றேங்க, நாமெல்லாம் இன்னைக்கு வேப்ப மரத்தை, நாம வேப்பந்தலைய கொண்டாடுறோம்ல, வேப்பந்தலை உங்களுக்கு உரிமை உடையது அல்லன்னு அமெரிக்காக்காரன் கேஸ் போட்டான் சார். அப்ப வெளிநாட்டுல அந்த விவாதம் நீதிமன்றத்துக்கு வந்தது. இப்ப வேப்பந்தலை தமிழர்களுக்கா இல்லையா அப்படின்னு அவன் காப்பிரைட் வாங்கிட்டான்னா, நம்மூட்டு வேப்பந்தலையை அங்க கொண்டு போய் பொடி பண்ணி வேதி வினைக்குள்ள கலந்து டப்பாவில் அடக்கி ஒரு 100 கிராம் இருக்கிற வேப்பந்தலை பொடி நம்மூருக்கே 5000 ரூபாய்க்கு வரும். நம்ம எல்லாம் கலந்து குடிச்சிட்டு காலையில வேப்பம் பொடி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குமா. அப்ப நம்மூருக்காரரு இன்றைக்கு வேப்பந்தலை தமிழருக்கு உரியதா இல்லையான்னு விவாதம் தீர்ப்பு வர்ற அன்னைக்கு அமெரிக்க நாட்டுக்காரெல்லாம் பக்கம் பக்கமா டாக்குமெண்ட் எவிடென்ட் வச்சிருந்தான் சார். நம்மூருக்காரர் ஒருத்தர் பச்சை துண்டை போத்துக்கிட்டு அங்க போய் கோர்ட்ல பல்லு குச்சி உடைச்சு நசுக்கிட்டு இருந்தார். நீதிபதி கேட்டார், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னார். என்ன பண்றன்னார். பல்லு வளர்க்கறனார். எங்க பிரஷ்னார். அந்த குச்சி எடுத்து காட்டினார், இந்த பிரஷ்னார். எங்க பேஸ்ட்னார். அந்த வேப்பங்குச்சியை கடிச்சு அந்த சாரை, இதுதான் ஏன் பேஸ்ட்னார். எங்க டங் கிளீனர்னார். விளக்கிட்டு அந்த குச்சை 2 பிளந்து வலிச்சு, இதாண்டா டங் கிளீனர்னார். அன்னைக்கு என்னைக்கு காலையில எழுந்ததும் பல்லு விளக்குறதுல கூட வேப்பங்குச்சி தமிழர்களோடு கலந்ததோ, வேப்ப மரம் அவனுக்கு தாண்டா உரிமை உடையதுன்னு தீர்ப்பு தந்தான். அந்த தீர்ப்பை வாங்கி தந்தவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ. நம்மாழ்வார். மறந்துடக்கூடாதுங்க. வெளிநாட்டுல ஒரு யூனிவர்சிட்டியில ஒருத்தன் PhD வாங்கியிருக்கான் சார். எதுக்கு தெரியுமா? பழைய சோத்துல வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா சளி பிடிக்காதுன்னு அவன் PhD வாங்கியிருக்கான். நம்ம கிராமத்துக்காரன் இதைத்தான் காலமெல்லாம் பயன்படுத்துகிறான். அதுலதான் ஈஸ்ட் இருக்குதுங்கிறான், அதுலதான் பூஞ்சை இருக்குங்கிறான், அது உடம்புக்கு நல்லதுங்கிறான், நோய் எதிர்ப்பு சக்தி தருதுங்கிறான். இதைத்தான் நீங்க அப்புறம் சொன்னீங்க டாக்டர். நீங்க நடுவர் அவர்களே, யாரு சொன்னாலும் கேட்காதவன் டாக்டர் சொன்னா வாக்கிங் போறான், திப்புருன்னு போறான். எங்க திருச்சியில எல்லாம் காவேரி பாலமே ஆடுது, காலையில வாக்கிங் போறான். ஏமாமா வாக்கிங்கிறேன், அவர் ஒரு டாக்டர் சொல்லிட்டாருங்கிறான். எந்த டாக்டர்னே? அவரு வாக்கிங் வராருங்கிறான். நீங்க இப்ப நான் கேட்கிறேன், பயிற்சிங்கிறது நம்ம பண்பாட்டோடு கலந்தது. இந்த மண்ணை தொட்டு வணங்கி போற்றுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நாமெல்லாம் அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விட்டுட்டோமா இல்லையாங்கிறது தெளிவா தெரிஞ்சு பேசினார். அவருடைய பேச்சு நம்முடைய உள்ளம் கலந்த பேச்சாக மாறி இருக்கிறது. அவருக்கு நம்முடைய நன்றி. நம்முடைய ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழருடைய பண்பாடும் கலைகளும் கலாச்சாரமும் போற்றப்படுகிறது என்று பேராசிரியர் நீலகண்டன் அவர்கள் அடுக்கடுக்காக பல செய்திகளை சொன்னார்கள். வாழை இலை பற்றி பேசுறீங்க. வாழை இலையெல்லாம் அமாவாசைக்கும் கிருத்திகைக்கும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் தான் பண்டிகை அன்னைக்கு தான் வாங்கி வாழை இலையிலே சாப்பிட்றோம். வாழை இலை விற்கிற விலை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போகிறீங்க தோட்டத்தில் பறிச்சுன்னு வந்துடுறீங்க சார். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். ஒரு வாழை இலை எவ்வளோ விலைன்றது எனக்கு தெரியும். டெய்லி அந்த வாழை இலை வழங்குன்னா எங்கள் வீட்டுக்காரி திட்டுறா. உனக்கு என்ன வாழை இலை சாப்பாடு கேட்குதா? அந்த தட்டை கழுவின்னு வா. கழுவுற வேலை நம்ம வேலை தான், அது வேற விஷயம். ஆனால் எந்த வகையில் அவங்க போற்றப்படுகிறதுன்னு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்போ அடுக்கடுக்கா இது இருந்தது, அது இருந்தது, கிட்டிப்புள் இருந்தது, பல்லாங்குடி இருந்தது, சடுகுடி இருந்தது, கோலாட்டம் இருந்தது, கும்மி ஆட்டம் இருந்தது, எத்தனை இருந்ததுன்றீங்களோ அது எல்லாம் மலரும் நினைவுகளாக மாறிவிட்டதே. அது மலரவில்லையே என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம்.
அதுக்கு தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அந்த பழங்காலத்து கலைகளை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் பல திட்டங்களை பள்ளிக்கூடத்த வளாகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அப்படி வளர்ந்தால் உண்மையிலே அது போற்றப்படுவதாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன இருக்குதுங்க, எங்க பார்த்தாலும் பாருங்க. ஒரு வாழ்க்கை முறை எப்படி சார் இருக்கு? உள்ளங்கையில் செல்போன் வந்து விட்டால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியும். அதை கீழே வைங்க, அப்பதான் உங்க வீட்டுக்குள்ளேயும் சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். எவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சென்னையில வந்து பாருங்க, அவனுக்கு கழுத்து சாட்சியம் தானே சார் போறான். அப்படியே அதுக்குள்ள காதுக்குள்ள சொருகிட்டு அப்படியே போறான். என்ன அவசரமான உலகம் சார், பொறுமை கிடையாது சார். வாழ்க்கையில எப்படி போகுதுங்க? பேசுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட கருவி பார்ப்பதற்குரிய கருவியாக ஆகிவிட்டது. சொல்லுக்கு அடங்கிய பிள்ளைகளாக நாம் வளர்ந்தோம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் செல்லுக்கு அடங்குகிற பிள்ளைகளாக மாறிவிட்டது. இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கு பெரும் புரட்சியாளர்கள் யார் யார் இருந்தார்கள்? அவர்கள் இல்லை என்றால் இந்த சுகத்தை அனுபவித்திருக்க முடியுமா என்ற சிந்தனையை நாம் சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டோம். அதனால்தான் பண்பாடும் நாகரிகமும் கலாச்சாரமும் தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு சார். நான் மனம் திறந்து கேட்குறவங்க எல்லாரையும் கேட்குறேன், நம்ம கல்யாணம்லாம் எப்படியா நடந்தது? நம்ம கல்யாணம் எப்படி நடந்தது சார்? மண்டபத்து வாசல்ல உட்காந்து பொண்ணு வீட்டுக்காரனும் புள்ள வீட்டுக்காரனும் வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, வாங்க மாமா, வாங்க அக்கான்னு உறவுகளை அடைத்த காலம் மலையேறி விட்டு ஒரு பொம்மை நின்று கும்பிட்டுங்குது சார். அது வரவனை கும்பிடுதா, போறவனை கும்பிடுதா? நான் ராத்திரி 11:30 மணிக்கு மாப்பிள்ளை 3 பார்த்துட்டு கீழே இறங்க, அது பொம்மை கீழே ஒருத்தன் உட்காந்துன்னு புலம்புறான் சார். 1 மணி நேரமா உங்ககிட்ட போன் நம்பர் கேட்குறேன், கொடுக்கவே மாட்டேன்றேன்னு. இது எங்கடா போய் சொல்றது? நான் எங்க போய் சொல்றது? ஒண்ணுமே புரியல சார். உலகம் போற போக்க புரியல எனக்கு சார். திருமணமான தம்பதிகள் எங்க போவாங்க? கோவிலுக்கு போன காலம் உண்டு. இப்ப எல்லாமே கோர்ட்டுக்கு போற காலமா இருக்கு. உங்க நாகரிகமும் பண்பாடு என்ன? நாகரிகம் வெளியில இருக்கிறது, பண்பாடு உள்ள இருக்கிறது. அகத்தே திகழ்வதுதான் பண்பாடு, புறத்தே திகழ்வது அத்தனை வசதிகள் கருவிகள் எல்லாமே சேர்ந்தது நாகரிகம். கலைகளினுடைய அம்சங்களோடு பிறந்து வாழ்க்கை வாழ்வதுதான் கலாச்சாரம். இது எல்லாமே இன்னைக்கு என்னாச்சு? ஒழுக்கமே தலைகீழாக போய்கிட்டு இருக்குது. அதைத்தான் நான் கேட்கிறேன். கோர்ட்ல கூட ஒரு நீதிமன்றத்துல ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது சார். அவன் கோர்ட்ல போட்டான், எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுன்னு. நீதியரசர் சொன்னார், 10 வருஷமா, எத்தனை வருஷமா, 10 வருஷமா குடும்பம் பண்றியடா, மறுபடியும் கொஞ்சம் பேசிப்பார். நீங்க சேர்ந்து வாழணும்டா, பிரிக்க மனம் வரல. சாமி சாமி, ஏன்டா நான் ஒரு தீர்ப்பு எழுதுனா உனக்கு வருத்தப்படுவேன், அதை விடவா எனக்கு வருத்தம் வரப்போகுது? 10 வருஷம் நான் பட்டப்பாடு விடவா வருத்தம் வரப்போகுது? எதை வேணாலும் எழுதுன்னா நான் எழுதிடுவேன். எழுது சாமி, அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல பாதி அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு எழுதினாரு. அவன் கடகடன்னு சிரிச்சான் சார். வருத்தமா இல்லையா? சாமி 10 வருஷமா முழுசும் கொடுத்துருந்தேன், அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு பாதியாவது கிடைக்குதேன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னா 5 வருஷத்துக்கு முந்தைய போட்டிருப்பேன். நான் தான் கொஞ்சம் பின் தங்கிட்டேன்னா. இவனுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறது அவருக்கு அப்பதான் தெரியும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்காரர் சேர் போட்டு வாசல்ல உட்காந்துக்கிறான் சார் வீட்டுல. அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுது, ஏங்க நான் வெளியில போறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, அவன் எவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். நீங்க உதவி செஞ்சவன் தான் சார் சிக்கல். 25 வருஷத்துக்கு முந்தி நான் எக்மோர்ல வேலை செஞ்ச காலத்துல இறங்கி வரும்போது தினம் ஒரு நண்பருக்கு, யாசகம் பிச்சை கேட்கிற நண்பருக்கு நானா வாலண்டியரா ₹1 கொடுத்தேன் சார். 1 வருஷம் அவருக்கு தொடர்ந்து கொடுத்தேன், வாரம் பூரா, ஞாயிற்றுக்கிழமை தவிர. ஆனா அடுத்த வருஷம் 50 பைசா போட்டேன், 1 வருஷம் கொடுத்தேன். 3ஆவது வருஷம் 4 போட்டான் சார். கையை பிடிச்சேனா, நான் வர உன் போக்கு சரியில்லைன்னு. டேய், நானே விரும்பி கொடுக்குறேன், என்ன போய் கேட்குறேன்னு. இல்லை ஆரம்ப காலத்தில் ₹1 போட்டேன், சந்தோஷம் வந்தது. அப்புறம் 50 பைசா போட்டேன், ஏதோ பிரச்சனை போலக்குதுன்னு நான் நினச்சேன். இப்போ 4 போடுற அளவுக்கு உனக்கு என்ன நெருக்கடின்னா, தேவர் நான் ₹1 போட்டப்ப நான் பேச்சுலர் தனியாக இருந்தேன். 50 பைசா போடுறப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது. இப்போ 4 போட்டேன், எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்துக்குதுறாங்க. அப்போ என் வருமானத்தில் உன் குடும்பம் நடக்குதான்னு கேட்டான் சார். இது எந்த கோயிலில் போய் சொன்னாலும் தீராது இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை அமைப்பு அப்படி இருக்கு. அதனால மாண்புமை நீதியரசர் அவர்களே, ஒன்னே சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். 6 மாசத்துக்கு முந்தைய கும்பகோணம் வந்து ஒரு ரோட்டரி மீட்டிங் சார். கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் தட்டு வாங்கிக்கணும் வர்றேன். அதில் வெத்தலைப்பாக்க காணாது சார். அந்த கடைக்கார கேட்டேன், என்ன ஏன் முக்கியமாக வெத்தலைப்பாக்கு வைக்கலையேன்னு. வெத்தலை ஏன் வைக்கிறான்றது கூட அவ்வளோ முக்கியமானு கேட்டான் சார். நான் சொன்னேன், வெத்தலை வைக்கிறதுனால முக்கியம். ஏன் தெரியுமா? நம்ம தமிழர்கள் எவ்வளவு பண்பாட்டை காப்பாற்றியிருக்காண்டா.
அது கொடியில் கிடைப்பதுடா. அதனால்தான் ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு கூட வெத்தலையை வைக்கிறோம்னா ஏன் தெரியுமா? இந்த உறவு கொடி போல் படர வேண்டும் என்பதற்காகத்தான் வெத்தலையை வச்சான்டா, இல்லைன்னா மற்றதை வச்சிருவாடா. கோவிலுக்கு கூட ஏன் தெரியுமா? அந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கும் தொடர்ந்து உறவு இருக்கணும் தாண்டா இந்த வெத்தலையை கொண்டு போய் நைவேத்தியம் வைக்கிறோம். அவ்வளவு முக்கியமானது நீ வைக்கலையேன்னு 3வது கடையில் போய் கிடைக்கும்னா, அந்த 3வது கடையில் போய் 5 ரூபா கொடுத்துட்டு வெத்தலை பாக்கு விட்றா தம்பின்னு அவன் 2 வெத்தலை 2 பாக்கு வச்சான். சார் ஏன் தம்பி கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு அதுக்கு அந்த பையன் சொன்னான், நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீனா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னா சார். அப்போதான் நான் பார்த்தேன் நீ ஆடுறான்னு, குரோம்பேட்டையில் உங்கள்கிட்ட தான் சார் படித்தேன்னா. ஆஹா விடாது துரத்துறான்டா நம்மள. இல்லை எவ்வளோ சிக்கல் இருக்கு. அதனால குறைந்தபட்சம் மீண்டும் நம்முடைய பண்பாடும் கலைகளும் உயிர்த்தன்மை பெற வேண்டும் என்றால் பிள்ளைகளிடத்தில் நிறைய பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், பாசிட்டிவ் எது நேர்மறை எண்ணங்களை நாம் விதைக்க வேண்டும், எதிர்மறை எண்ணங்களிலிருந்து அவர்களை விலக்க வேண்டும். நான் ஜெயிப்பேன், நான் வாழ்வேன், நான் ஜெயித்து காட்டுவேன் என்கின்ற எண்ணங்களை நீங்கள் ஊட்டினாலே பிள்ளைகள் வருங்காலத்தில் மிகப்பெரிய உயரத்தை தொடுவார்கள் என்று சொல்லி, பழமையான காலத்தில் வாழ்ந்தவர்கள் கலைகளையும் பண்பாட்டையும் காப்பாற்றினார்கள். நாம் இப்பொழுது பேச்சளவிலும் செயலளவிலும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். வருங்காலம் என்னாகுமோ என்ற கேள்விக்குறிக்குத்தான் விடை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். நன்றி. நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய அனைத்து பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாரத நாட்டில் உயர் கல்வியை பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடுகிற பொழுது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்ற பெருமையை தாங்கி பிடிக்கிற நேரத்தில் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை அந்த பொறுப்பில் இருப்பது அவருக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்று நடுவர் சொன்ன வார்த்தைக்கு மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டு எழுதினார், மனைவிய பாராட்டணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சிறப்பா எடுத்து சொல்லணும். அதுக்காக அவர் எழுதின பாட்டு தான் தாழையாம் பூடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. கவிஞர்கிட்ட போய் கேட்டாங்க, அது என்ன பெண்களை யார் யாரும் எப்படியா வர்ணிச்சிருக்கிறாங்க, நீங்க என்ன வாழையில போல வந்த பொன்னம்மாங்கிறீங்க. அவங்க கட்சி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம்ங்கிறதுனாலயா வாழையில போல வந்த பொன்னம்மான்னு. அதற்குத்தான் கவிஞர் எழுதினார், ஒரு முறை பயன்படுத்திய பிறகு அந்த வாழை இலையை இன்னொருவன் பயன்படுத்த முடியாது, அப்படிப்பட்டவள் தான் என் தமிழச்சி, ஆகவே அதை திரைப்பட பாடலில் நான் ஓமையாக பயன்படுத்தினேன் என்று சொன்னார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, எப்ப காப்பாத்தணுமோ அப்ப எங்களுக்கு காப்பாத்த தெரியும். சும்மா எங்க பண்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். எங்கள் பண்பாட்டுக்கு ஒரு தடை வருகிற பொழுது எழுந்து நிற்கிற ஜல்லிக்கட்டு வீரர்கள் என்பதை மறந்து விட்டீர்கள். எங்கள் பாடத்திட்டத்திற்கு ஒரு தடை வருகிற பொழுது அந்த கல்விக் கொள்கையையே விமர்சிக்கிற பக்குவம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு போராட்டம் வருகிற பொழுது, ஒரு இக்கட்டான சூழல் வருகிற பொழுது அதை தாங்கி பிடிக்கிற பண்பாட்டு உள்ளம் தமிழர்களுக்கு இருப்பதனால்தான் அந்த போராட்ட குணத்துல இருக்கிறோம். அவர் சொன்னாரு, நிறைய போராட்டங்களையா சொல்லிக்கிட்டே போனாரு. ஆனா போராட்டங்களில் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அந்த போராடுகிற சூழலிலும் பண்பாட்டை பிடிக்கிறானே, அதுதான் தமிழனுக்கு வாய்த்திருக்கிற பெரிய சிறப்பு. ஐயா, வயது முதிர்ந்தவர்கள் மாற மாட்டார்கள், அவர்கள் எப்பொழுது குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இளைஞர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி பண்பாட்டை உயிரோட்டமாக வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் பார்க்கணுங்க. ஆடை பண்பாட்டை பார்த்தோம், அன்னைக்கு மாதிரி இலையையும் தழையையும் கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்ல, காலம் மாறி போச்சு. அடுத்து பார்த்தோம் திருவிழாக்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் எல்லாம் ஒரு கோயில பார்த்துட்டு இன்னொரு கோயிலுக்கு போறதுக்கு ஒரு நாள் ஆகும் இல்லையா? ஆனா இப்ப என்னங்க, போக்குவரத்து வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிற காரணத்தினால் ஒரு நாளைக்கு 2 நாளைக்குள்ளாக 60 வீடுகளையும் நாம் பார்த்து விட்டு வருகிறோம் என்றால் என்ன பொருள்?
பண்பாட்டை வளர்ப்பதற்கான முயற்சியை அரசாங்கம் எடுக்க அதற்கு மக்கள் ஊக்கம் அளிக்கிறார்கள். அதானே சிறப்பு. அதுல என்ன கெட்டு போச்சு? திருவிழா ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த பச்சை குதிரை தாண்டறது, பல்லாங்குழி தாண்டறது இதெல்லாம் மறந்துட்டான், செல்போன்ல மூழ்கி கிடக்கிறான்னு சொன்னீங்க, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் என்ன தெரியுமா இன்றைய விளைவு? பச்சை குதிரையும் பல்லாங்குழியும் கஞ்சனூரிலே மட்டுமே ஆடிக்கொண்டிருந்ததை நீங்கள் செல்போனிலும் சமூக ஊடகங்களிலும் கொண்டு சென்ற காரணத்தினால் சிங்கப்பூரில் ஜூன் மாதம் முழுவதும் தமிழ் மாத விழா என்று பக்கத்து நாடுகளுக்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் என்றால் பாராட்ட வேண்டாமா? இன்றைக்கு பொங்கல் திருவிழா, ஐயா பொங்கலை தாய்லாந்துல கொண்டாடுறாங்க, பொங்கலை இன்னைக்கு மலேசியாவில கொண்டாடுறாங்க. என்ன காரணம்? நம்முடைய நாட்டில் இருக்கிற அறுவடைக்கு இணையாக மலேசியாவை முருகனை வைக்கிறான்னா என்ன பொருள் தெரியுமா? நாம் மட்டுமே பின்பற்றி கொண்டிருந்த ஒரு பண்பாட்டை வெளி உலகத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம் இல்லையா? காலம் மாறுதுங்க, மாற்றத்திற்கு ஏற்றாற் போல் நாமளும் மாறிக்கணும். இன்னைக்கு நேரம் இல்லை. அன்னைக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க நாங்க அந்த பண்பாட்டை வளர்த்தோம், இந்த பண்பாட்டை வளர்த்தோம். இல்லைங்க, இந்த அறிவியல் முன்னேற்ற காலத்திலும் விடாமல் பண்பாட்டை இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோமே, அதுவே நமக்கு பெரிய சிறப்பு. நிறைந்த வகையில் ஒரு பண்பாட்டை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழனுக்கு எந்த காலத்திலும் இருந்தது. ஆகவேதான் கோயில்களாக இருக்கட்டும், திருவிழாக்களாக இருக்கட்டும், பாடல் இசைப்பதாக இருக்கட்டும், பாடு பாடு பாரத பண்பாடு மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு, விண்ணோடும் ஒளியோடும் பிறந்த நாம் பண்பாட்டை நிச்சயமாக தூக்கி பிடிக்கிற ஆற்றல் மிகுந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே சான்றோர் பெருமக்களே, பண்பாடு என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தமிழ் பெயர்களை பற்றி எல்லாம் சொன்னீர்களே, இந்த தமிழ் மண் உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மொழியிலும் ஒரு வார்த்தை தோன்றுகிறது, ஒரு பொருள் உருவாகிறது என்றால் அதை முதலிலே மொழியிலே கொண்டு வந்து சேர்த்தவன் தமிழன். மற்றவர்கள் எல்லாம் இனத்தை பண்பாடு என்றார்கள். தமிழன் தான் ஒரு மொழியையே பண்பாடாக மாற்றியவன். ஒரு காலத்திலே குருடு, இவனுக்கு முடவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் மாற்றுத்திறனாளி என்ற சொல்லாலே மாற்றிய பண்பாடு தமிழனுடைய பண்பாடு. ஒரு காலத்திலே அலி என்றும் 9 என்றும் சொன்னவர்களை திருநங்கைகள் என்று தெய்வீக தன்மையோடு உயர்த்தியது தமிழ் பண்பாடு. இந்த விழா கல்வியும் செல்வமும் வீரமும் இணைந்த ஒரு வெற்றி திருவிழா என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம புறக்கணிக்கிறோம் என்று சொல்லுவது சரியில்லை என்பதற்கான வாதங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து வைத்து அருமையாக சொன்னார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு எங்கள் அம்மா சாந்தாமணி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 உறுதி கொடுத்துட்றேங்க இந்த மேடையில். ஒன்று, நான் பாட மாட்டேன். ஏன்னா கல்யாணமான புதிதில் என் வீட்டுக்காரரை பார்த்து சொன்னேன் நான் நல்லா பாடுவேன்னு. அவர் சொன்னார் நான் நல்லா ஓடுவேன்னாரு. அதனால் 35 வருஷமாக பாடாமல் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் பாட மாட்டேன். மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியையும் என் அணியையும் சார்ந்தவர்களே, அரசியலிலே பல்வேறு பொறுப்புகள் வகித்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, பாலன் சிட்பன்ஸினுடைய குடும்பத்தார்களே, நிறைவாக அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேர் பாதத்திற்கும் நான் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்திப்பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கைதட்டிய 10 பேருக்கு நன்றி. தமிழரின் பாரம்பரிய கலை பண்பாடு போற்றப்படுகிறதா புறக்கணிக்கப்படுகிறதா? இதுதாங்க எங்க கேள்வி. இப்ப நாங்க 2 பேரும் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதுனால போற்றப்படுகிறதுக்கு எதிரி இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கும் தெரியும் இந்த காலம் ஈசன் படியளந்த இதிகாச காலம் இல்லைங்க, ரேசன் படியளக்கிற 2 கட்ட காலம். இது நாயன்மார்கள் காலம் இல்லை, கம்ப்யூட்டர் காலம். ஒரு காலத்துல குகையில வாழ்ந்துட்டு
வாழ்ந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு கூகுள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரி கேட்டாங்கல்ல, இலைதலைவா கட்டிட்டு இருக்கிறோன்னு. அந்த இலைதலைகளை கட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று இன்டர்நெட்டிலே ஃபேஷன் டிசைனர்னு ஆடைகளை வடிவமைச்சு கட்டுறாங்க. காடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வாழ்கிறார்கள். நாங்க மறுக்கல. என் வீட்டுக்காரரும் கூட எனக்கு கூகுள்னு தான் பேர் வச்சிருக்காருங்க. ஏன் கூகுள்னு பேர் தெரியுங்களா? எனக்கு 2 பிள்ளைகள். அவரை நம்பி விட்டுட்டு வந்துருவேன் மேடைக்கு. வந்த இடத்துல இருந்துட்டு ஒரு போன் அடிப்பேன். எடுப்பாரு. சொல்லுமா, எங்க இருக்கீங்க? வீட்டுல தாமா இருக்க. எங்க? நம்ம வீட்டு மிக்சிய போடுங்க. ஒரு நம்பிக்கைக்குதான் அந்த மனுஷன் போடுவாரு. டர்ன்னு ஓடு. ஓ, நம்ம மிக்சி தான், நம்ம மனுஷன் வீட்டுல இருக்கிறாரு. நம்பிடுவன் நடுவர் அவர்களே. ஒரு நாள் இதே மாதிரி மழை, நிகழ்ச்சி கேன்சல். நேரத்திலேயே வீட்டுக்கு போனா புள்ள மட்டும்தான் இருக்கிறா, இவரை காணோம். நான் புள்ளகிட்ட கேட்டேன், எங்க உங்க ஒப்பேன்னு. அட போம்மா, நீ பேசுறன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்பா ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதுல மிக்சிய தூக்கி வைக்கிறாரு. அவர் எங்கேயோ பிளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு. இன்னைக்கு போக முடியுமா? நான் எங்க இருந்துட்டு அந்த மனுஷன் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குதுங்க. நாங்க அதைய மறுக்கல. உங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்து நாங்க வியக்கிறோம். ஆனால் அதே சமயம் அசுர வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுகிறோம். ஏன்னா உங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சியினால இன்னைக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் மாறி போயிருக்குங்க. நீங்க ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு ஒரு பஸ்ல போங்க, பர்ஸ காணோம். பார்க்க அழகா இருந்தா நர்ஸ காணோம். ஆலயத்துக்கு போனா செருப்ப காணோம். ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்ப காணோம். ஆசிரமத்துக்கு போனா கற்ப காணோம். உங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி ஒரு தேசத்தையே மாற்றிக்கொண்டு இருக்கிறதே. அதுல வேற என்னுடைய சகோதரி பாரதிதாசன் சொன்னார், அறிவை விரிவு செய்யணும். உங்க அறிவு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு தெரியுமாமா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. சமீபத்துல திருச்சியில லலிதா ஜுவல்லரிங்கிற கடையில ஒருத்தர் திருடிட்டான், பிடிச்சிட்டாங்க. அந்த ஓனருக்கு ஒரு வருத்தம். அவங்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு அனுமதியை வாங்கி ஜெயிலுக்கு போனாரு. போய் கேட்டாரு, டேய், என் கடையொட்டி 4 நகைக்கடை இருக்குதுடா, அந்த கடையில எல்லாம் திருடாம எப்படிடா என்ற கடையில வந்து திருடுனேன்? சார், நீங்க தானே சார் சொன்னீங்க உங்க கடைக்கு வர சொல்லி. நான் எங்கடா உங்ககிட்ட சொன்னேன்? சார், நீங்க எனக்கு மட்டும் சொல்லல, ஊருக்கே சொன்னீங்கல்ல. ஊருக்கு நான் என்னடா சொன்னேன்? 4 கடைக்கு போங்க, விசாரிங்க, அப்புறமா என்ற கடைக்கு வாங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க. 4 கடையிலையும் போய் ஓட்டை போட்டு பார்த்தேன், போட முடியல. உங்க கடையில ஈஸியா போட்டுட்டேன். அறிவை விரிவு செய்ய. பாரதிதாசன். எங்க வருத்தம் எல்லாம் என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே? இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு, அன்னைக்கெல்லாங்க ஏதாச்சும் ஒண்ணுனா பெரியவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்களுடைய போதனையால் சாதனை படைத்த மண் இந்த மண். இன்னைக்கு அந்த பெரியவங்களுக்கு மரியாதை இல்லைங்க. என் அப்பா ஊர்ல இருந்து வர்றாரு, என் பையன்கிட்ட சொல்றேன், தம்பி தாத்தா காலில் போய் விழு. நான் ஏன் விழணும்? என்ன பெத்திருக்கிறாரடா, உன்னை பத்தா நீ விழு, நானே விழணும். காசு கொடுப்பாரடா. முதல் அதை சொல்லம்மா சொல்லிட்டு ஓடி போய் காலில் விழுந்தாங்க நடுவர் அவர்களே. அது வயசான கட்டையா நீட்டி நிரண்டி ஒரு 10 ரூபாயை எடுத்து கொடுத்துச்சு. அதை வாங்கி முன்னையும் பின்னையும் பார்த்துட்டேன்ற மூஞ்சியில வீசிக்கிட்டு, இதுக்குதான் அந்த ஆள்காலில் உட சொன்னையான்னு கேட்கிறான். இன்னைக்கு மரியாதை இல்லைங்களே, பண்பாடு மாறி இருக்குதே. என் தம்பி மகன் போன் பண்றா, அத்தை எங்க இருக்கீங்க? ஏண்டா வீட்டுல தான் இருக்கிறேன். அதை விடுங்கத்த. பேஸ்புக்ல இருக்கிறீங்களா? இல்ல. இன்ஸ்டாவில் இருக்கிறீங்களா? ட்விட்டர்ல இருக்கிறீங்களான்னு கேட்ட பையன் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கலீங்க, ஒரு வார்த்தை கேட்கல. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், எங்க அணியில சகோதரர் ரொம்ப நல்லா சொன்னாரு. இன்னைக்கு அந்த செல்போன் அப்படின்னு ஒண்ணு வந்த பிறகு வீட்டுக்குள்ள 4 பேரை இணைக்க முடியுதுங்களா? 4 பேரை இணைக்க முடியுதா? 4 ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஏன் ஒரு புதிதா கல்யாணமான மருமகளை மாமியா சொல்லும் போது ஒன்று சொன்னாங்க, மா இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குமா,
இது 4 ஜன்னல் கம்பிகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டி அரசாங்கம். இந்த அரசாங்கத்துல நான் உன் மாமனார் தான் முதலமைச்சர். அவர் இந்த பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்துக்கிறாரம்மா. நான் துணை முதல்வர். நான் இந்த ஜவுளி நிதி நிர்வாகத்தை நான் பார்த்துக்கிறேன். என் பையன் அதான் உன் புருஷ, அவன் இந்த நிதி வருமானத்துறையை அவன் பார்த்துக்கிறானம்மா. என் புள்ள அதான் உன் நாத்தனாரு, அவன் இந்த விளையாட்டு துறையை பார்த்துக்கிறாம்மா. இந்த வீட்டுல 2 துறை காலியா இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஒன்னு உணவுத்துறை, இன்னொன்னு சுகாதாரத்துறைன்னு சொன்னோம். உடனே அந்த மருமக சொன்னா பாருங்க ஒரு வார்த்தையில, அத்தை எனக்கு எதுக்குங்கத்த பெரிய பெரிய பொறுப்பெல்லாம், எல்லா பொறுப்பையும் நீங்களே பார்த்துக்குங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவரா மட்டும் இருந்துக்கிறத்தேன்ட்டா. ஆயுனா வெளிநடப்பு, ஆயுனா வெளிநடப்பு. என்னங்க குடும்பத்துல இன்னைக்கு 4 பேரை சேர்க்க முடியல? ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆபீஸ்ல இருந்து கணவன் பசியோட வந்தாரு. அம்மா பசிக்குதுமான். உடனே அந்த அம்மா பதறி போய், சாரிங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தனுங்களா, நான் மறந்துட்டனுங்க, இருங்க. அவரு சொன்னார், உடுமா வழக்கம் போல நான் கடையிலேயே போய் சாப்பிடுறேன், இருங்க 10 நிமிஷத்துல. உடனே அந்த மனுஷன் என்ன நினைச்சாரு, ஏதோ உப்புமா செஞ்சு போடுவான்னு பார்த்தா இந்த அம்மா புடவைய மாத்திட்டு வந்து, வாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி ஓலான்னு. இன்னைக்கு குக்கிங்கே கிடையாதுங்க, எல்லாம் குக் பண்றதே இல்ல, புக் பண்ணி சாப்பிடுற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. என்ன வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? மலேசியாவில் பொங்கல் கொண்டாடுறாங்க, சிங்கப்பூர்ல பொங்கல் கொண்டாடுறாங்க, பொங்கல்னு கொண்டாடுறாங்கன்னு தம்பியும் சேர்ந்து சொன்னீங்களே. நான் கேட்கிறேன், கிராமங்கள்ல வேணா நீங்க சொல்றது இன்னைக்கு பொங்கல், நகரங்களுக்குள்ள வந்து பாருங்க எல்லாம் குக்கர்ல பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அழகா சகோதரி பட்டியல் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை விளையாட்டுக்களை நம்ம இழந்திருக்கிறோம். பல்லாங்குழி அப்படின்னு ஒரு விளையாட்டுங்க இருந்துச்சு இல்லைங்க அந்த மண்ணுல. எதை கத்து கொடுத்தது? வாழ்க்கையில பகிர்தல் காசின்னு ஒண்ணு அடிப்போம், அதை 2 பேரும் காசி அடிச்சா அந்த காய்களை 2 பேரும் பிரிச்சுக்குவோம். பகிர்தல் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை பல்லாங்குழி கத்துது. இருக்குதாமா இன்னைக்கு அந்த விளையாட்டு? நான் கேட்கிறேன், முடிச்சிடுறேங்க நடுவர் அவர்களே. அதே மாதிரி பரமபதம்னு ஒரு விளையாட்டு இருந்தது. பெரிய பாம்பு கடிச்சதுன்னா கீழே வருவோம். எதை கத்து கொடுத்ததுங்க? வாழ்க்கையில ஏற்றமும் உண்டு இரக்கமும் உண்டுங்கிற ஒரு பாடத்தை அந்த பரமபதம் கத்து கொடுத்துச்சு. இன்னைக்கு அந்த விளையாட்டு இருக்குதா நான் கேட்கிறேன். அதே மாதிரி தாயம்னு ஒரு விளையாட்டு விளையாண்டோம். எதை கத்து கொடுத்தது? எத்தனை முறை உன்னை வெட்டினாலும் நீ வீழ்ந்து விடாதே, எழுந்து நில்லுங்கிற ஒரு பாடத்தை கத்து கொடுத்துச்சு. இன்னைக்கு அந்த விளையாட்டை நாம இழந்து நிக்கிறோம். நொண்டின்னு ஒரு விளையாட்டுங்க. என்ன, ஊனமுற்றவர்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதை நல்லா இருக்கிற நாமும் உணரணுங்கிற பண்பாட்டை அந்த நொண்டி விளையாட்டு கத்து கொடுத்தது. இன்னைக்கு அதையே இழந்து நிக்கிறோம். ஆகவே நடுவர் அவர்களே, எந்த சூழலிலும் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலை பண்பாடு போற்றப்படவில்லை, புறக்கணிக்கத்தான் படுகிறது என்று சொல்லி அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கும் நல்ல காரணங்கள் இருக்கு, அதுக்கும் நல்ல காரணங்கள் இருக்கு. அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப புறக்கணிக்கப்படுதா போற்றப்படுதா? என்னதான் நடக்குது? இப்ப நாம எல்லாரும் இங்க கூடி இவ்வளவு பேர் கூடி இவ்வளவு நேரம் காலையிலேருந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா பாரம்பரிய கலைகள் எல்லாம் இங்க நடந்திருக்கு. சரி, இப்ப நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க? இந்த பாரம்பரிய கலைகளை ரசிச்சீங்க, இப்போ அதை பத்தி பேசுகிற பேச்சை கேட்குறீங்க. இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? இது மாதிரி இன்னொரு நாட்டில் இது நடக்குமா? நீங்க யாரோ பேசும்போது சொன்னாங்க, தெலுங்கு நாட்டிலேயோ வடநாட்டிலேயோ பட்டிமன்றம் இருக்காது. ஒரு இனத்துக்குன்னு ஒரு சில விஷயங்கள், தமிழனுக்குன்னு ஒரு குணம், தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். நாமக்கல் கவிஞர் சொல்றார். அந்த மாதிரி இது மாதிரி நல்ல குணங்கள்லாம் தமிழனுக்குன்னு தனியா உண்டு. ஒரு 4 குணம் நமக்காக சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாரு? கொடுக்கிறது நல்லதுதான். கொள் என கொடுப்பது உயர்ந்தது. இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறது ரொம்ப உயர்வு. ஆனா அதை விட உயர்வு ஒண்ணு இருக்கு தெரியுமான்னு கேட்டேன்.
கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று. அதை விட உயர்ந்தது எது தெரியுமா? அப்படி கொடுத்ததை வேண்டான்னு சொல்ற. ஈ என இரத்தல் இழிந்தென்று, எனக்கு குடுன்னு கேட்கறது இழிவு. ஆனா அதை விட இழிவு இன்னொன்னு இருக்கு தெரியுமா? ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தென்று. அப்படி கேட்டவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது அவன் கேட்டதை விட கொடுமையானதுறார். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் கலைஞர் என்ன பண்ணார்? பிச்சைக்காரர்களுக்கு ஒரு நல விடுதியை உண்டாக்குனார். நல்வாழ்வு நிலையங்களை உண்டாக்கி, திருச்சிக்கு பக்கத்துல போனீங்கன்னாக்கா அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நோயாளிகள், அவங்க இவங்கெல்லாம் வச்சு காப்பாத்துறது. அதுதானே பெரிய புண்ணியம். நாம நம்மகிட்ட இருந்த பழைய கலைகள் எதுவுமே இப்ப போயிடல, மாறி வேற வேற மாறியா இருக்கு. என்ன எல்லாத்தையும் இப்ப நம்ம எல்லாருமே ஏரிகளை பற்றி கவலைப்படாம இருந்தோம் கொஞ்ச நாள். இப்ப பாருங்க, ஏரிகள் எல்லாத்தையும் தூர்வாரி எவ்வளவு அருமையான காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிருக்கும், அப்புறம் மறுபடியும் வந்துடும். அது மாதிரி நாம இப்பொழுது பழைய கலைகளை காப்பாற்றுகிற ஒரு முயற்சியில இறங்கி செய்து வருகிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விழா. நாம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பழைய கலைகளையும் நம்முடைய பழைய பண்பாட்டையும், பண்பாடு இருக்க என்னதான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும், அவருக்கு ஒரு கெடுதல் வந்தா அதை போய் நம்ம கூட நின்று காப்பாற்றுற மாதிரி இல்லை சார். மற்ற இடங்கள்ல எல்லாம் அப்படி இல்லை. எதிரின்னா எதிரின்னு நினைக்கிறான். இங்க நம்ம இல்லை, ஒரு கருத்துல மாறுபட்டிருப்போம், அப்புறமா பார்த்தா அவர் வீட்டு கல்யாணத்துல நாம நிற்போம், நம்ம வீட்டுல ஒண்ணுன்னா அவங்க வந்து நிற்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பண்பாடு இன்னமும் அழிந்து போகவில்லை, இன்னமும் இருக்கிறது. ஆகையினால நம்முடைய பழைய பண்பாடு, பழைய கலைகள், பழைய பாரம்பரியம் இவைகளெல்லாம் ஒருபோதும் புறக்கணிக்கப்படவில்லை, போற்றப்படுகிறது என்பதை சொல்லி இனிமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.